இந்த உலகத்துல இருக்கிற நிறைய அதிசயங்களுக்கும் மர்மங்களுக்கும் பேர் போன நாடு நம்ம இந்தியா தான். இந்த வீடியோல இந்த உலகத்தோட பூர்வக்குடி தோன்றிய இடமும் ஒரு காலத்துல மாபெரும் சாம்ராஜ்யமா இருந்த குமரி கண்டத்தோட வரலாற்றையும் பத்தி தான் பார்க்க போறோம். சுமார் 50 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் ஆட்சி செஞ்ச மாபெரும் சாம்ராஜ்யம் தான் குமரி கண்டம். அது இப்ப இருக்கிற மாதிரி ஒரு சின்ன நாடு கிடையாது, அது மிகப்பெரிய கண்டமா இருந்தது. இப்போ அந்த கண்டம் இந்திய பெருங்கடலுக்கு கீழே புதஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்திய பெருங்கடலுக்கு கீழே போய் ஆராய்ச்சியாளர்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதோடைய படிமங்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போ குமரி கண்டத்தை பத்தி நம்புறவங்க சொன்ன ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை பத்தி பார்க்கலாம். குமரி கண்டம் எவ்வளவு பெருசுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தொடங்கி கிழக்குல ஆஸ்திரேலியா, மேற்குல அந்தமான நிக்கோபார், அப்படியே மேல் நோக்கி போனா இலங்கை, கீழ் நோக்கி போனா மாலத்தீவு, சுற்றி மடகாஸ்கர் வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பெனின்சுலா நிலப்பரப்பு தான் இந்த குமரி கண்டம். 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த குமரி கண்டம் தான் மக்கள் தோன்றிய முதல் கண்டம்னு சொல்லப்படுது. இந்த உலகத்திலேயே மூத்த முதல் மொழி தமிழ். இந்த உலகத்துடைய மூத்த பூர்வ குடியோட நகரமா விளங்குது இந்த குமரி கண்டம். சரி, இவ்வளவு பெரிய குமரி கண்டம் எப்படி அழிஞ்சதுன்னு ஒரு தியரி சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய விண்கல் குமரி கண்டத்தை நோக்கி வந்ததாகவும் அதோடைய தாக்கத்தினால பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு அந்த நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வெவ்வேறு திசைகள்ல போயினதாகவும் சொல்லப்படுது. மீதி இருந்த கொஞ்சம் நிலப்பரப்பு இப்போ கடலுக்குள்ள இருக்கிறதாகவும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள் நம்ம குமரி கண்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, குமரி கண்டத்துல அந்த காலத்திலேயே மாபெரும் தென்னை நிலங்கள், மாங்காடுகள், பாலைவனம், மலை ஏரியா, கோஸ்டல் லேண்ட்ஸ்னு இந்த மாதிரி எல்லாமே அந்த காலத்துல குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ஸ். இதையெல்லாம் விட மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுவா அந்த காலத்துல நாடுகள்ல ராஜாக்கள் தான் ஆட்சி செய்வாங்க, ஆணாதிக காலமா இருந்தது. ஆனா இந்த குமரி கண்டத்தை ஆண்டது முழுக்க முழுக்க பெண்கள்னு சொல்லப்படுது. தமிழர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு முதன்மைத்துவம் அளிக்கப்பட்டிருக்கணும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஒரு ராணி அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க தான் முடிவெடுப்பாங்க. பெண்கள் ஆட்சி செஞ்ச நகரம்ன்றதுனாலவோ என்னவோ அதற்கு குமரி கண்டம்னு அந்த காலத்து மக்கள் பேர் வச்சதாகவும் குறிப்புகள் இருக்கு. பொதுவாக நம்முடைய தமிழ் இலக்கண இலக்கியங்கள்ல சங்கம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம். சங்கம் வளர்த்த மதுரைன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மதுரையில கடைசி சங்கம் மட்டும்தான் வளர்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது முதல் 2 சங்கம் எங்க வளர்த்திருப்பாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு படிக்கும் போதே எழுந்திருக்கும். நிறைய இலக்கணங்கள் முதல் 2 சங்கமும் குமரி கண்டத்துல தான் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்னொரு கிளைம் என்னன்னா, நம்ம தமிழ் வரலாற்றுல மிகவும் முக்கியமான 3 பேர் சேர, சோழ, பாண்டிய பேரரசு. இவங்க 3 பேருடைய தாயகமும் குமரி கண்டம் தானு சொல்லப்படுது. இப்போ நம்ம குமரி கண்டத்தை பத்தி இவ்வளவு தியரிஸ் பேசுறோம், ஆனா இதற்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, ஒரு ஃபேமஸான ரிசர்ச்சர் ஒரிசா பாலு, இவர் இப்போ இந்த உலகத்துல இல்ல, ஆனா இவர் உயிரோட இருக்கும்போது இந்த குமரி கண்டத்தை பத்தி ஒரு பிரசன்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கூகுள்ல போய் பர்கல் கிரேட்டர் மெட்டர் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்திய பெருங்கடலுக்கு கீழே மடகாஸ்கர் தீவுக்கு அருகில ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து விழுந்ததற்கான ஒரு தடம் தெரியும். இந்த ஒரு விண்கல் விழுந்ததால தான் குமரி கண்டம் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் இன்னும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான பர்மிஷனை மக்களுக்கு கொடுக்கல. ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பா ஆராய்ச்சியாளர்கள் குமரி கண்டம் இருந்ததற்கான நிறைய ஆதாரங்களை கொண்டு வர முடியும்னு அவர் கேட்டிருக்காரு. ஈவன் இப்போ கூட பூம்புகார் கடலுக்கு அடியில் இருந்தது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்ததால தான் தெரிஞ்சுது. துவாரகையும் அப்படிதான். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் குமரி கண்டத்தை மட்டும் கண்டுக்கவே மாட்டோம்? அதற்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கான தொகையை நீங்கள் கொடுத்தா கண்டிப்பாக குமரி கண்டம் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த உலகத்துடைய மூத்த பூர்வக்குடி நம்ம நாட்டிலேருந்து தோன்றியதுன்ற பெருமையும் கிடைக்கும்னு எவ்வளவோ பேர் போராடி பார்த்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் தலை சாய்க்கவே இல்லை. இப்போ மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, 2013 இந்திய பெருங்கடலுக்கு அருகே இருக்கிற மடகாஸ்கர் தீவுக்கு கீழே ஒரு மாபெரும் புதஞ்சு போன ஒரு கண்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வச்ச பேரு லெமூரியா கான்டினென்ட். ஆனா இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இதை 100 வருஷத்துக்கு முன்னாடியே வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஒரு தியரியா கொண்டு வந்திருக்காங்க. சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி 1864 பிலிப் ஸ்கேட்டர்னு சொல்லப்படுற ஒரு ஜுவாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் குமரி கண்டம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொன்னவர். அதாவது அவர் குமரி கண்டம்ன்ற பேர் யூஸ் பண்ணல, அவர் சொன்ன பேரு லெமூரியா. அதாவது இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க அது குமரி கண்டமா இருக்கலாம்னு சங்க இலக்கியங்களோட குறிப்புகள் வச்சு சொன்னாங்க.
இவர் ஒன்றும் சாதாரண மனிதர் இல்ல, அந்த காலத்திலேயே ஒரு வெல் நோன் ஜுவாலஜிஸ்டா இருந்திருக்காரு. இவருடைய கருத்து என்னன்னா 1864ல லெமூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரினம் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட தேவாங்க மாதிரியே இருக்கும். இந்த லெமூர்னு சொல்லப்படுறக்கூடிய ஒரு உயிரினம் இப்ப வரைக்குமே மடகாஸ்கர் தீவுல வாழ்ந்துட்டு வருது. இந்த லெமூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனிமலோட ஃபாசில்ஸ் வந்துட்டு இந்தியால தமிழ்நாட்டு பகுதியில நிறையவே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜியாலஜிஸ்டோட குற்றம் என்னவா இருக்குன்னா, இந்த லெமூர்ன்ற உயிரினம் மடகாஸ்கர்ல வாழக்கூடியது. ஆனா மடகாஸ்கருக்கு பக்கத்துல இருக்கிற ஆப்பிரிக்கால இத பத்தின ஒரு துரும்பு கூட கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற தமிழ்நாட்டுல எப்படி இந்த உயிரினத்தோட ஃபாசில்ஸ் கிடைச்சது அப்படின்றது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் டவுட். மடகாஸ்கர்ல இருந்து இந்தியா சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதுல பாதிக்கு பாதி கடலால சூழப்பட்டது. அப்படி இருக்கும்போது எப்படி மடகாஸ்கர்ல இருந்த ஒரு உயிரினம் இந்தியா வரைக்கும் போயிருக்க முடியும் அப்படின்னு அவர் அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இதற்கு இடையில ஒரு மாபெரும் நிலப்பரப்பு இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உயிரினங்கள் இங்கிருந்து அங்க பயணிச்சிருக்க முடியும். ஆனா இப்ப அந்த நிலப்பரப்பு எங்க அப்படின்ற கேள்வியும் அவருக்குள்ள எழுது. 1864 இந்த தியரியை அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு அவர் வச்ச பேர் லெமூரியா கண்டம். ஏன்னா லெமூர்ன்ற உயிரினத்தை மேற்கொண்டு தான் இந்த கேள்வியை அவருக்கு எழுந்திருக்கு. அதாவது நம்ம குமரி கண்டம்னு கூப்பிடுறோம், அவர் வச்ச பேர் லெமூரியா காண்டினென்ட். இவர் ப்ரப்போஸ் பண்ண இந்த தியரி கொஞ்ச நாளே நிறைய ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு ரொம்ப தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கொண்டு வந்த இந்த லெமூரியா காண்டினென்ட் கான்செப்ட் இன்னுமே அவங்களுக்கு இதாக இருக்கு. அட்லாண்டிஸ்ன்ற நகரம் நமக்கு எப்படி பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை கடலுக்குள்ளே போயிடுச்சு, இப்போ வரைக்கும் கடலுக்குள்ளே இருக்குன்னு நம்புகிறோமோ, அதே மாதிரி கிரேக்க மித்தாலஜியில் கிரேக்க கடவுள்கள் வாழ்ந்த மாபெரும் நகரம் தான் அட்லாண்டிஸ். ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வ செழிப்பு வாய்ந்த தங்க நகரமாக இருந்தது, கடல் கடியில் போயிருக்கு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிஸை பற்றின வேறு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் அந்த காலத்தில் அவங்க ரொம்பவே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இவர் லெமூரியா காண்டினென்ட்டோட கான்செப்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு. 1912 அப்போ மாடர்ன் சயின்ஸில் ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னன்னா ஆல்ஃபிரட் அப்படின்ற ஒருத்தர் ஒரு புது கான்செப்டை கொண்டு வராரு. இவரோட தியரி என்னன்னா ஹெக்டானிக் பிளேட்ஸ், அதாவது பூமிக்கு கீழே நிறைய இடங்கள்ல தட்டுகள் இருக்குது. இந்த தட்டுகள்லாம் சேர்ந்து ஒரு காலத்துல ஒரே நிலப்பரப்பா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு காலத்துல கோண்டுவானான்ற பேர் கொண்ட ஒரு சூப்பர் காண்டினென்ட்டா இருந்தது. அப்புறம் நிறைய இயற்கை சீற்றங்களாலும் நாளாக பிரிஞ்சு போய் தான் இப்போ வெவ்வேறு இடங்களா மாறி இருக்கணும் அவர் சொல்றாரு. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரே காண்டினென்ட்டா இருந்ததாகவும் அதற்கப்புறமா இந்தியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, அமெரிக்கா இப்படின்னு 7 கண்டங்களாகவும் 5 மாபெரும் பெருங்கடலாகவும் பிரிஞ்சதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா நம்ம தமிழ்நாடை சேர்ந்த ரிசர்ச்சர் ஒரிசா பாலு என்ன சொல்றாருன்னா, அந்த பர்க்கிள் கிரேட்டர்ன்ற விண்கல் விழுந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க கடல் கடியில போய் சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா குமரி கண்டம் இருந்ததற்கான படிமங்கள் நமக்கு கிடைக்கும். இது மூலியமா நம்ம தமிழர்களுடைய வரலாறே வெளியே வரும் அப்படின்னு கோர்ட்ல போய் பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஆனா துவாரகையை ஃபுல்லா எக்ஸ்காவேட் பண்ணவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் தரல. நம்ம கடவுள்கள் வாழ்ந்த இடத்துக்கே அந்த நிலைமைனா தியரியா வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு எப்படி அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.